அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டருக்கான எக்ஸாம் டேட் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ வரக்கூடிய டிசம்பர் மாதம் நடக்க இருக்குது. ஸோ அதனால் இருக்கக்கூடிய இந்த ஷார்ட் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டெய்லி மெமரி கேப்சூல் வந்து கொடுக்க போகிறோம் நம்ம அகாடமியில். ஸோ நம்ம அகாடமியில் எஸ்ஐக்கு சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து கொடுப்பாங்க, பாடசாலை சேர்ந்தவங்களுக்கு உங்களுக்கு வந்து இது கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மெமரி கேப்சூல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு வந்து அதாவது எஸ்ஏயோடைய எக்ஸாமை பொறுத்த மட்டும் எல்லாமே டைரக்ட் கொஸ்டினாக தான் இருக்கும். ஸோ டைரெக்டாக நம்ம கேட்குற மாதிரி எளிமையான கேள்விகள் தான் இருக்கும். அதில் நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் விடாமல் போட்டாலே போதும், நல்ல ஒரு ஸ்கோர் எழுந்துடும். ஸோ எவ்வளோக்கு நம்ம வந்து ரிட்டன் எக்ஸாமில் அதிக அளவில் மார்க் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பின்னாடி வரக்கூடிய ஃபிசிக்கலும் இன்டர்வியூவும் வந்து நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ரிட்டன் எக்ஸாம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கோரான விஷயம். அதில் நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஒரு டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக மெமரி பண்ணிகிட்டே வரும். மெமரி கேப்சூல் அப்படின்னு சொல்லி பார்க்குற கேப்சூல்னா மாத்திரை. ஸோ டெய்லி ஒரு மாத்திரை போகிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கிற வேண்டியதான், கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாலே போதும். படித்து டிஸ்கஷன் பண்ணி கேள்வி கேட்டுட்டே இருந்தாலே போதும், நீங்கள் வந்து அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் போர்ஷன் கவர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் சப்ஜெக்டை வந்து கவர் பண்ண போகிறீங்க. ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்னு சொல்லி பார்க்குறப்ப பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸ், இந்த 4 சப்ஜெக்டையும் என்டையர் ஸ்கூல் புக்கில் இருக்க விஷயத்த ஒன்லைனராக நீங்கள் வந்து கவர் பண்ண போகிறீங்க. ஸோ அதான் அந்த படிக்கக்கூடிய ஷெடியூல். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அந்த ஷெடியூல். இது பிரகாரம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாலே போதும், நீங்கள் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசி கட்டத்தில் ரிவிஷன் வந்து இது பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது எங்கேருந்து எடுத்துருக்கோன்னா முழுக்க பள்ளி பாட புத்தகம் தான். ஸோ எஸ்ஐக்குன்னு சொல்லி பார்க்குறப்ப பள்ளி பாட புத்தகத்துலேருந்து அனைத்து கேள்வியுமே கேட்பாங்க. ஸோ அப்போ பள்ளி பாடப்புத்தகத்திலிருந்து ஒன்லைனராக இதை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஸ்கூல் புக்கில் எதெல்லாம் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான விஷயம், ஸ்கூல் புக்கில் போல்டு பண்ணி இருக்கக்கூடிய விஷயம், பாக்ஸில் இருக்கக்கூடிய விஷயம், அடுத்து வேற கலரில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயம், அடுத்து புக் பேக் கொஸ்டின்ஸு, அடுத்து ஸ்கூல் புக்லேருந்து கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லி எல்லாத்தையும் உங்களுக்கு ஒன்லைனராக பிரேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஸோ இது வந்து ஜியாகிரஃபிக்கின்னு போட்ட 6ஆம் வகுப்பு ஜியாகிரஃபியில் எஸ்சிஆர்டி ஒன்லைனராக போட்டிருக்கக்கூடிய ஒரு டே ஷீட்டு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஒன்லைனர் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கேள்விகளும் கேட்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழக்கூடிய நாள் என்னன்னு சொல்லி கேட்பாங்க, டிசம்பர் 22. இது அப்படியே கேள்வியை கேட்கலாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுமே உங்களுக்கு கேட்பாங்க. எந்த கோள் தண்ணீரில் மிதக்க இயலும், சனிக்கோள், அவ்வளோ அப்படி டேரெக்டாக படிக்கிற மாதிரி இருக்கும். இது ஜியாகிரஃபியோட ஒரு சாம்பிள் பிடிஎஃப். ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒன்லைனர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் தரவாக கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டே டிஸ்கஷன் பண்ணிகிட்டே இருந்தாலே போதும், இதுலேயே உங்களுக்கு என்டையர் எல்லாமே கவர் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு ரிவிஷன் வந்து போகுது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 5ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ 5ஆம் தேதி என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒன்லைனர், எதை பாலிட்டி ஒன்லைனர் 25வது பக்கத்துலேருந்து 32வது பக்கம் வரைக்கும் ஒரு 7 பக்கம் தான் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. அந்த 7 பக்கத்தை படிக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறீங்க. ஸோ அடுத்து 6ஆம் தேதி 9ஆம் வகுப்பு படிக்க போகிறீங்க. அது படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 மணி நேரம் என்ன பண்ணுறீங்க, 10th ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுறீங்க. அடுத்து 7ஆம் தேதி 8ஆம் வகுப்பு பேஜ் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த இதில் இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் படிக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி 10th 9th ஒரு டைம் ரிவிஷன். அடுத்து 7ஆம் வகுப்பு படிக்கிறப்ப 3த்தையும் ஒரு ரிவிஷன். 6ஆம் வகுப்பு படிக்கிறப்போ 3த்தையும் ஒரு ரிவிஷன். அடுத்து 10ஆம் தேதி என்ன தான் பண்ண போகிறீங்க, அவ்வளோத்தையும் ஒரு ரிவிஷன் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 10 வரைக்கூடிய பாலிட்டியும் நீங்கள் கவர் பண்ணி முடிச்சுடுவீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th 12th எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் படிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் ஆரம்பிச்சிருவீங்க. இதே மாதிரி 6லையும் ஹிஸ்ட்ரிலையும் 10th 6th வரைக்கும் படிக்கணும், 11th 12th படிக்கணும். அதே மாதிரி ஜியாகிரஃபி 6th to 10th 11th 12th. அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் 6th to 10th 11th 12th. அப்புறம் அதோட ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்டையர் ஆர்ட்ஸ் சப்ஜெக்டையும் முடிக்க போறீங்க. இதே மாதிரி சயின்ஸுக்கு உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்ட்ஸை முடிங்க, அடுத்து கண்டினியூவா சயின்ஸை முடிக்க போறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் எப்பயும் முடிச்சிடுவீங்க, இந்த நவம்பர் 5ஆம் தேதிக்குள்ள நீங்க ஆர்ட்ஸை முடிச்சிருவீங்க. இதுக்கப்புறம் சயின்ஸ் அப்படியே சைமல்டேனியஸா உங்களுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் சயின்ஸையும் முடிச்சாலே போதும், நீங்க உங்களுடைய ஜிஎஸ்க்கு நீங்க நல்லாவே வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ எஸ்ஏ படிக்கக்கூடிய மாணவர்கள் டேரக்டா ஒன்லைனர் படி படிச்சாலே போதும். இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரிவிஷனா இருக்கும். டக்கு நீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருப்பீங்க, டெய்லி மார்க் டெஸ்ட் போட்டுட்டு இருப்பீங்க. இது ஒரு டைம் வச்சுக்கோங்க, இந்த தேதியில இந்த 1 மணி நேரம் நான் இதுக்கு தான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி படிச்சாலே போதும். கடைசி கட்டத்தில் ஒரு ரிவிஷனுக்கு வந்து இது நல்லபடியா அமையும். ஸோ எஸ்ஏ படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஷெட்யூல் பிரகாரம் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.